வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இப்போது நம்ம காணப்போவது ஒரு முக்கியமான, அதே சமயத்தில் ரொம்ப குறுகிய கால பயனுள்ள ஒரு தகவலாக, குறிப்பாக தொழிலை செய்பவர்களுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டுமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது. அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டங்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராகவே வரப்போகுது. ஒவ்வொரு மாதத்திலையும் அதை 2ஆக பிரித்து கொண்டு, முதல் 2 வாரத்திற்கான பலன்கள் முன்னாடியும், அதன் பிறகு அடுத்த 2 வாரங்களுக்கான பலன்களும் நான் வழங்குவதாக இருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கான வியாபார ரீதியான இலவச பொது தகவல்களும் நான் தரதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியோடைய இறுதியில் வரும். கவனமாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ முக்கியமான இந்த பகுதிக்குள்ளார போகலாம். குருவுக்குரிய 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி 2025 முதல் 2 வாரங்கள் பிஸ்னஸ் ரீதியாக எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தால், அது ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு நல்ல துவக்கமாகவே இருக்க போகுது. 2025 அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறக்குது. செவ்வாய் குருவுக்கு குரு மங்கள யோகத்தை உண்டாக்கக்கூடியவர், குருவோடு இணையும் பொழுது. அதனால் துவக்கம் நல்லாவே இருக்குது. அதனால் நீங்கள் வியாபார ரீதியான ஒரு எக்ஸ்பேன்ஷன் பிளான் பண்ணுறீங்க, வேறு சில சர்வீசஸ் ஆட் பண்ணி அல்லது புதிய பொருட்களை சேர்த்து ஒரு விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. அது பயங்கரமாக கிளிக் ஆகும். நிச்சயமாக அது உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்திற்கு வலு சேர்க்கக்கூடியதாக, லாபங்கள் தரக்கூடியதாகவே அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இருப்பினும் ஒரு சில தேதிகளில் உங்களுக்கு இது கை கொடுக்காது. ஒரு சில தேதிகள் உங்களுக்கு சிரமங்களை உண்டு பண்ணுற மாதிரி ஆகிடும் வியாபாரத்தில். அது என்னென்ன தேதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், 4 ஜனவரி 2025, அதே போல் 6 ஜனவரி 2025, 7 ஜனவரி 2025 இந்த தேதிகளை தவிர்த்துக்கோங்க. அதே போல் 8 ஜனவரி 2025 இந்த தேதிகளில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யாமல் இருப்பதே நல்லது. அந்த தேதிகளில் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னாலும் அது டிசப்பாயின்மெண்ட்ஸை தான் உண்டு பண்ணும். முதல்ல நான் ஆரம்பமே நல்லா இருக்க போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலுமே கூட, ஒரு சில தேதிகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதாக, உங்களுடைய வேகத்துக்கு வேகத்தடை போடுவதாக எதிர்பாராத விதமாக அமைந்துவிடும். அது போன்ற நாட்கள் தான் இவையெல்லாம். சரி, அப்போ எந்த தேதி நல்லா இருக்கும் இந்த முதல் 15 நாட்களில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி உங்களுக்கு மிகவும் உகந்த ஒரு நாளாக நீங்கள் எடுத்துக்கணும். அது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். நிறைய வியாபாரங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் இயங்குவதால் வியாபாரத்திற்கு நம்ம நாள் லீவ் கணக்கே கிடையாது. பண்டிகை நாள்னால் தீபாவளி அன்றைக்கி கூட அந்த துணி கடை திறந்து தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அது மாதிரியான ஒரு அமைப்பை சார்ந்து இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளும் பொழுது 3ஆம் தேதி 3 ஜனவரி 2025 உங்களுக்கு ஏதேனும் ஒரு நிலுவைத் தொகை வர வேண்டியது இருக்குது, இவ்வளோ நாள் வரலை அப்படின்னு சொன்னால் இந்த தேதியில் முயற்சி பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த 3, 12 ஆகிய தேதிகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக 9 ஜனவரி 2025 இந்த தேதியுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் எல்லா காரியங்களும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அம்சத்தை உண்டு பண்ணும். இப்போ நான் சொன்ன இந்த 3, 12, 9 இந்த தேதிகளில் எஃபர்ட்லெஸ்ஸாக நடக்கும் அந்த விஷயங்கள்லாம். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இதுக்கு முதல் நாள் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம், தலையால் தண்ணி குடித்தோம், ஆனால் ஒரு இன்ச்சு கூட நகராத ஒரு காரியம் இன்றைக்கி ஒரு முயற்சியுமே பண்ணலை, தானாகவே நடக்குதே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சட்டுன்னு எல்லா வேலையும் வேகமாக முடியும். ஏன்னா உங்களுடைய எனர்ஜியோடு ஒத்து போகக்கூடிய ஆற்றலை உடைய நாட்களாக அது இயங்குவதால் அதை நீங்கள் தாராளமாக உங்களுக்கான அதிர்ஷ்ட நாளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம்.
இன்னும் ஒரு சில பேர் வந்து புதிதாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் துவங்குவதற்கு இனாகரல் டேயாக அமைச்சுக்கலாமான்னு கூட கேட்கலாம். தாராளமாக அமைத்து கொள்ளலாம். அந்த நாளில் துவங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீண்ட நாள் அது வந்து பயன் தரக்கூடிய வகையில், லாபம் தரக்கூடிய வகையில் அது அமையும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். நம்ம இது மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணுவதற்கு காரணமே, ஒரு வியாபாரங்கும்போது ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இது நம்ம செய்யாமல் ஒன்றும் பண்ணாமலேயே அந்த ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். முடிந்தவரை அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் இந்த எண்கணிதமாக சார்ந்த விஷயங்களும். ஏன்னா ஒரு எண்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது அந்த வியாபாரத்திற்கு பேருதவியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு அது கையை கடிக்காமல் அந்த ஒரு வியாபாரம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி பல வியாபாரிகள் இருக்காருங்க, பல தொழில் முனைவோர் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுமை என்னென்னா, ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க கூட முடியாத நிலைமையில் வந்து மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமே வந்து எண்கணிதத்தில் வந்து விடை உண்டு, பலன் உண்டு. பலன் தரக்கூடிய வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஆனால் அவங்களுக்கு கிடைப்பதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்கணித பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த செகண்டு நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதற்கான கொடுப்பினை உங்களுக்கு இருப்பதனால் மட்டுமே இது கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் சேனலுக்கு இதற்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டதற்கிணங்க உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வியாபாரம் செழித்தோங்குவதற்கான ஒரு பெரிய ஒரு புதிய வாசலை வந்து இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.